ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருதேவ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜபிள் எல்இடி லைட் இப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஆல்சோ சார்ஜ் போட்டுக்கலாம். சி டைப்போடு இருக்குது, சி டைப்லேயும் போட்டுக்கலாம், மைக்ரோ யூஎஸ்பியும் இருக்குது. நீங்கள் எந்த பின் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் 100 ருபீஸ் கீழே பண்ணிடலாம். அதை பாருங்கள், எரியுது, நல்லாவே வெளிச்சமே இருக்கும். ஓகேங்களா, வித் ஹேண்டிலோடு நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு கண்டென்ட்டே இல்லை, நீங்கள் என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் இருக்கிறத பார்த்து நான் போட்டுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நமக்கு தேவையானது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். அண்ட் ஒரு மாதிரி ஓல்டு ரீசார்ஜபிள் பேட்ரி, நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரி கூட எடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு TP4056 மாடியூலில் சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இது சுவிட்சு கனெக்ஷன் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க முன்னாடி நான் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு ஹோல்ஸ் தான், நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்ரி இருக்குல்ல, பேட்ரி வந்து தூக்கி இங்கே வந்து ஒட்டிக்கோங்க. அண்டு லைட் இருக்குல்ல, லைட்டை தூக்கி இங்கே ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா, இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒட்டிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒட்டிகிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ கனெக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜிங் மாடியில் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ சார்ஜிங் மாடியில் வந்துட்டு இந்த இடத்துல வைக்கணும். ஓகேங்களா, இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்ன கனெக்ஷன் ஒட்டியாச்சு, நான் கலர் பேப்பர் வேறு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் கனெக்ஷன்ஸ் இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா, பேட்ரியிலேருந்து வர ப்ளஸ் மைனஸை டேரெக்டாக போர்டில் கொடுக்கணும். B+B- கொடுக்கணும். அண்டு அந்த லைட்டு அப்புறம் இந்த சுவிட்சோட கனெக்ஷன் வந்துட்டு சுவிட்சோட ஒரு ஒயரும் லைட்டோட ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. பண்ணிவிட்டு அது டேரெக்டாக அது ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, லைட் ஒர்க் ஆகலை அப்படின்னா சேஞ்ச் பண்ணி வந்து வச்சு பாருங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்படி சேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா, இன்சுலேஷன் டேப் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ண சொன்னேன்னா அதே மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எதை சால்ட்ரிங் பண்ணணும், அவுட்டில் ப்ளஸ் மைனஸ் பண்ணணும். ஓகே, நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இது இங்கே தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா, அதே கனெக்ஷன்ஸ் தான், ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ ஓகே, நான் இப்போ கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் கனெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, ஓகே, சூப்பராகவே நமக்கு எரியுது. இது நம்ம சார்ஜ் கூட பண்ணிக்கலாம் சி டைப்பில். ஓகேவா, ஓகே, இப்போ மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பின்னாடியுமே அந்த மாதிரி பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ ஒட்டுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஃபெவிக்விக் வச்சு யூஸ் பண்ணிட்டேன். மேலே ஹேண்டில் மாதிரி வச்சுருக்கேன். அப்படின்னா ஓல்டு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும்ல, அதை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ லைட்டு சூப்பராகவே எரியுது. ஓகேங்களா, இப்போ நான் வெளிச்சவங்களோட காட்டுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். மேலே லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள். என்னோடய வீடியோ கூட பிரைட்னஸ்ஸு இவ்வளோ இருக்காது, அந்தளவுக்கு பிரைட்னஸ் வருது. ஸோ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் இப்போ எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு பார்க்குறேன், காட்டுவேன் பாருங்கள். எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ என் வீடியோ கொடுக்குற அளவுக்கு லைட்டு வெளிச்சம் இருக்குது இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படி பிடிச்சது கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஹேண்டிலோடு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே காலைல போகணும், இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் சம்மர் சீசன் முடிஞ்சிட்டு அடுத்து வின்டர் சீசன் வரும்போது கரண்ட் வேறு சும்மா போயிடும். அப்போ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து சும்மா கரண்ட்டு போகிறனால அப்போ எப்போ கரண்ட் இருக்கோ அப்போ ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக ரொம்ப நேரம் தரும். ஏன்னா நான் வந்துட்டு ஃபோன் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப நேரம் பவர் தரும். ஓகே, இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருந்தா கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கேர் பண்ணுங்கள், கமெண்ட் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெளி சிம் லைட்டு மேலே ஆப்ஷன் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.